வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். நீ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் பின்னல்ல பயிற்சி 1.2ல் 14வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 13வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். 14வது கணக்கு. வரும் படத்தை பார்த்து கேள்விகளுக்கு பதிலளிக்க. இது ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பள்ளி, பேருந்து நிறுத்தம், நூலகம், மருத்துவமனை இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த படத்தில் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டிஸ்டன்ஸ் வச்சு தான் நம்ம இப்போ ஒவ்வொரு கேள்விக்கும் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு, பேருந்து நிறுத்தம் வழியாக பள்ளியிலிருந்து நூலகத்திற்கு உள்ள தொலைவு என்ன? பேருந்து நிறுத்தம் வழியாக பள்ளியிலிருந்து நூலகத்திற்கு உள்ள தொலைவு என்னன்னு கேட்டிருக்காங்க. படத்தை பாருங்கள். பேருந்து நிறுத்தம் தான் இருக்குது, பள்ளி தான் இருக்குது. இங்கேருந்து நூலகத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ தூரம்னு கேட்டிருக்காங்க. அப்போ பள்ளியிலேருந்து பேருந்து நிறுத்தத்துக்கு எவ்வளோ தூரம், அதுக்கப்புறம் பேருந்து நிறுத்தத்துலேருந்து நூலகத்துக்கு எவ்வளோ தூரமோ அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடச்சிரும் ஆன்சரு. இப்போ இந்த டிஸ்டன்ஸையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இது எவ்வளவு? 3/4 கிலோமீட்டர். அது 3/1/2 கிலோமீட்டர். ஓகேவா? 3/4 கிலோமீட்டர் ப்ளஸ் 3/1/4 கிலோமீட்டர். 1/2 கிலோமீட்டர், 1/2. இப்போ பேருந்து நிறுத்தங்கிறது 3/4 டிஸ்டன்ஸு. அதே மாதிரி பேருந்து நிறுத்தம் நூலகத்துக்கு உள்ள டிஸ்டன்ஸு 3/1/2. ஓகேவா? இது ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். இந்த 3/4 அப்படியே எழுதிக்க வேண்டியதான். இது கலப்பு பின்னத்தில் இருக்குது. இதை தகா பின்னமாக மாற்றணும். 3/4 ப்ளஸ் இதை தகா பின்னமாக மாற்றோன்னா இதை 3ஓட பெருக்கிட்டு ப்ளஸ் 1 ஆட் பண்ணிக்கணும். 3 × 2 + 1 / 2 ஈக்குவல் டு 3/4 ப்ளஸ் இதை கூட்டினோம்னா 2 6 + 1 6 + 1/2 ஈக்குவல் டு 3/4 ப்ளஸ் 7/2 ஈக்குவல் டு பாருங்கள். அடிமானம் சேமா இல்லை. 4க்கும் 2க்கும் மீசிமா என்னன்னா 4. மீசிமா 4ஆக இருக்கும். மீசிமா 4ங்கிறனால இந்த இடத்துல 4 வரணும்னா அந்த டைமை 2ஆல் மேலும் கீழும் பெருக்கணும். 3/4 ப்ளஸ் 7 × 2 / 2 × 2 3/4 ப்ளஸ் 2 பெருக்கணும் 14/4. ஓகே, இதை அப்படியே ஆட் பண்ண வேண்டியதான். 3 + 14 / 4. இது ரெண்டையும் கூட்டினோம்னா என்ன கிடைக்கும்? 17/4ன்னு வரும். ரெண்டையும் கூட்டினோம்னா 17/4. ஓகே, இதான் கண்டுபிடிச்சாச்சு. 17/4. இதை நம்ம கலப்பு பின்னத்தில் மாற்றணும். அப்போ 4ஆல் 17 வகுத்தோம்னா 4 16 மீதி 1. இப்போ இந்த ஃபார்முலா அப்படி எழுத வேண்டியதான். ஈவு மீதி வகுக்கும் எண். ஓகே, அவ்வளோதான். அவ்வளோதான் இந்த கணக்கு. பேருந்து நிறுத்தம் வழியாக பள்ளியிலிருந்து நூலகத்திற்கு உள்ள தொலைவு 4/1/4. ஓகே, அடுத்த வருஷம் பார்க்க போகிறோம். 2வது கணக்கு. மருத்துவமனை வழியாக பள்ளிக்கும் நூலகத்திற்கும் இடையே உள்ள தொலைவு என்ன? மருத்துவமனை வழியாக பள்ளிக்கும் நூலகத்திற்கும் இடையே உள்ள தொலைவு கண்டுபிடிக்க போகிறோம். பேருந்து நிறுத்தம் வழியாக பார்த்தோம். இப்போ மருத்துவமனை வழியாக பார்க்க போகிறோம். மருத்துவமனை எங்கே இருக்குது? இருக்குது பாருங்கள். புக்கில் படத்தில் பாருங்கள். இது பேருந்து நிறுத்தம், அது மருத்துவமனை. இந்த வழியாக நூலகத்திற்கு எவ்வளோ தூரம் அப்படின்னு தான் கண்டுபிடிக்க போகிறோம். பள்ளிக்கும் நூலகத்திற்கும் உள்ள தூரம் 4/1/2. அதே மாதிரி மருத்துவமனைக்கும் நூலகத்திற்கும் உள்ள தொலைவு 1/4. இது ரெண்டுத்தையும் 1/4. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். மருத்துவமனைக்கும் பள்ளிக்கும் உள்ள டிஸ்டன்ஸு 4/1/2. இது மருத்துவமனைக்கும் பள்ளிக்கும் உள்ள டிஸ்டன்ஸு 4/1/2. அதே மாதிரி நூலகத்திற்கும் மருத்துவமனைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 1/4. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா ரெண்டும் கலப்பு பின்னத்தில் இருக்குது. ரெண்டுத்தையும் தகா பின்னமாக மாற்றணும். 4 × 2 + 1 2. இது ஃபார்முலா அப்படி எழுதியிருக்கேன். அந்த ஃபார்முலா அப்படி நீங்களும் எழுதிக்கோங்க.
4 1ஓட பெருக்கிட்டு ப்ளஸ் 1 ஆட் பண்ணோம்னா டிவைடட் பை 4. இதான் அந்த ஃபார்முலா அப்படி எழுதியிருக்கோம். 8 4 2 8 ப்ளஸ் 1 டிவைடட் பை 2 ப்ளஸ் 4 ப்ளஸ் 1 டிவைடட் பை 4 ஈக்குவல் டு 9/2 5/4. 2க்கும் 4க்கும் மீசியம் எடுத்தோம்னா 4 கிடைக்கும். 2க்கும் 4க்கும் மீசியம் எடுத்த 4. அப்போ இந்த இடம் 4 வரணும்னா மேலங்கிளி 2ஆல் பெருக்கணும். 9 × 2 டிவைடட் பை 2 × 4 ப்ளஸ் 5/4. இப்போ இது ரெண்டையும் பெருக்கணும்னா என்ன கிடைக்கும்? 9 9 9 18 18/4 18/4 ப்ளஸ் 5/4 ஈக்குவல் டு இது ரெண்டையும் கூட்ட போகிறோம். 15 5 கூட்டினோம்னா எவ்வளவு? 18 ப்ளஸ் 5 டிவைடட் பை 4 சாரி இடத்துல 4. இப்போ 18 5 கூட்டினோம்னா எவ்வளவு? 23/4 வரும். 23/4 இதை வந்து வகுக்க போகிறோம். 23 4ஆல் வகுக்க போகிறோம். வகுத்தோம்னா என்ன ஆன்சர் கிடைக்குன்னு பார்ப்போம். இதை வந்து கலப்பு பின்னத்தில் மாற்றணும், அதனால தான் வகுக்க போகிறோம். 23 வகுத்தல் 4 5 20. எத்தனை நாள் இருக்குது? 23ல் 5 நாள் இருக்குது. 5 20 டிவைடட் பை கழிச்சோம்னா 3. இப்போ வந்து ஈவு எவ்வளவு? 5. மீதி எவ்வளவு? 3. வகுக்கும் என்னென்னா 4. இது 5 3/4. மருத்துவமனையிலிருந்து மருத்துவமனை வழியாக பள்ளிக்கும் நூலகத்திற்கும் இடையே உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோதுன்னா 5 3/4. ஓகேவா? அவ்வளோதான் அந்த கணக்கு. அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து 3வது கணக்கு பார்ப்போம். 3 கேள்வி எண் 1 மற்றும் 2இல் மிக குறைந்த தொலைவு எது? 1வது கொஸ்டின்லேயும் 2வது கொஸ்டின்லேயும் உள்ள தொலைவில் வந்து 2 டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோம். அந்த 2 டிஸ்டன்ஸில் எது ரொம்ப குறைந்த தொலைவாக உள்ளது அப்படின்னு கேட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள் 4 1/4. மருத்துவமனை வழியாக பள்ளிக்கும் நூலகத்திற்கும் உள்ள தொலைவு வந்து 5 3/4. இது ரெண்டில் எது சின்னது? இது ரெண்டில் எது சின்னதுன்னா 4 1/4 தான் சின்னது. அப்புறம் எது தான் அந்த 3வது கொஸ்டின்? பேருந்து நிறுத்தம் வழியாக பள்ளியிலிருந்து நூலகத்திற்கு உள்ள தொலைவு தான் குறைந்த தொலைவு. அதுதான் குறைந்த தொலைவு. அதை தான் இங்கே எடுத்து எழுத போகிறோம். பேருந்து நிறுத்தம் வழியாக செல்வது குறைந்த தொலைவு. பேருந்து நிறுத்தம் வழியாக பேருந்து நிறுத்தம் வழியாக செல்வது குறைந்த தொலைவு. இது அப்படியே எழுதிக்கிட்டால் போதும். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்து வந்து 4வது கொஸ்டின். பள்ளி மற்றும் மருத்துவமனை இவற்றுக்கு இடையே உள்ள தொலைவு டேஸ் முறை பள்ளி மற்றும் பேருந்து நிறுத்தம் வழியாக உள்ள தொலைவு ஆகும். ஓகேவா? பேருந்து நிறுத்தம் தொலைவு வந்து எவ்வளோதோ அதை வந்து எத்தனை தடவை பெருக்கணும்னா நம்ம பள்ளிக்கும் மருத்துவமனைக்கும் உள்ள தொலைவு அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டினில். நம்ம வந்து இந்த ஆன்சர் எப்படி வரும்னா, இந்த பேருந்து நிறுத்தம் இருக்குது பார்த்தீங்களா, அதை 6 முறை பெருக்கணும்னா வந்து பள்ளிக்கும் மருத்துவமனைக்கும் இடையே உள்ள தொலைவு வந்து கிடைக்கும். பள்ளிக்கும் பேருந்து நிறுத்தத்துக்கும் இடையே உள்ள தொலைவு வந்து 6 முறை பெருக்கினா நமக்கு வந்து பள்ளிக்கும் மருத்துவமனைக்கும் உள்ள தொலைவு வந்து ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அது மாதிரி நம்ம வந்து இப்போ கண்டுபிடிப்போம். பள்ளிக்கும் பேருந்து நிறுத்தத்துக்கும் உள்ள தொலைவு வந்து எவ்வளவு? 3/4. அந்த 3/4 வந்து இந்த 6ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். ஓகேவா? மல்டிபிள் பண்ணால் அந்த பள்ளி மற்றும் மருத்துவமனைக்கு உள்ள தொலைவு வந்து கிடைக்கும். 3/4 3/4 × 6. ஓகேவா? இந்த 4ஆல் இந்த 6 அடிக்கலாம். எப்படின்னா 2 4 2 4 6. ஓகேவா? இதை அப்படியே எடுத்து எழுதுவோம். ஈக்குவல் டு 9/3 × 3 9/3
2. ஓகேவா? இப்போ 9 வந்து 2ஆல் வந்து வகுக்க போகிறோம். வகுத்தோம்னா 9, 2ஆல் வகுத்தோம்னா 4, 2 8, மீதி 1. இது அப்படியே எடுத்து எழுத போகிறோம். ஈக்குவல் டு ஈவு எவ்வளவு? 4, மீதி 1 வகுக்கும் எண் வந்து 2. இப்போ 4 1/2. இந்த 4 1/2 வந்து பள்ளிக்கும் மருத்துவமனைக்கும் இடையே உள்ள தொலைவு. 6 முறை வந்து பேருந்து நிறுத்தம் பள்ளிக்கும் பேருந்து நிறுத்தத்துக்கும் இடையே உள்ள தொலைவை வந்து 6 முறை பெருக்கணும்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க? பள்ளிக்கும் மருத்துவமனைக்கும் இடையே உள்ள தொலைவுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறது இந்த சென்டென்ஸு. இதை 6 முறை பெருக்கணும்னா இந்த ஆன்சர் கிடைக்கும். அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன்